ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். அதில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? வாட் இஸ் meant by income from house property? Rent received by letting out of house property is the income from house property. ஸோ ஒரு வீடை வாடகை விட்டு தட் இஸ் லெட் அவுட் பண்ணி அதன் மூலியமாக வரக்கூடிய வாடகையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் விச் இஸ் அசஸ்ட் அண்டர் திஸ் ஹெட். இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதை தான் நம்ம இங்கே அசஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 22 to 27 of Income Tax Act 1961 deals with the computation of taxable income from house property. செக்ஷன் 22லேருந்து 27 வரைக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணுறதை பற்றி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத, எப்படி அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 22லேருந்து 27 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தே been provided some provisions for calculating of taxable income from house property. ஸோ இந்த இன்கம் நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிஷன் ஃபார் அசஸிங் இன்கம் அண்டர் திஸ் ஹெட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பில்டிங்காகவோ லேண்டாகவோ இருக்கணும். ஸோ த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பில்டிங் ஆர் லேண்ட். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு வெக்கேட் லேண்டை நம்ம வாடகை விடுறோம் அப்படின்னா அது இந்த ஹெட்ஸில் வராது. அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்துடும். ஸோ நம்ம தரவாடைக்கு ஒரு லேண்டை வெக்கேட் லேண்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது இதில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வராது. ஸோ அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பில்டிங்காகவோ ஒரு லேண்டை பியூரண்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம இன்கம், அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த அசஸி அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருக்கணும். ஸோ த அசஸி மஸ்ட் பி த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. மூணாவது கண்டிஷன் அந்த அசஸி அந்த ப்ராப்பர்ட்டி தன்னோட சொந்த பிஸ்னஸ்க்காகவோ ப்ரொஃபஷனுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடாது. த அசஸி ஷுட் நாட் யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இஸ் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ தன்னோட சொந்த பிஸ்னஸுக்காகவோ இல்லை ப்ரொஃபஷனுக்காகவோ அந்த ப்ராப்பர்ட்டியை அசஸி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அவர் லெட் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வாடகை விடுறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை அவர் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி வரக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிக்க முடியும். இப்போ பிஸ்னஸில் யூஸ் பண்ணியிருந்தால் அது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆகிடும். ப்ரொஃபஷனில் யூஸ் பண்ணியிருந்தால் அது இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஆகிடும். ஸோ அது வேர் ஹெட். ஸோ அதனால் அது அவர் என்ன பண்ணக்கூடாது, தன்னோட சொந்த பிஸ்னஸ்க்காகவோ ப்ரொஃபஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பில்டிங்காகவோ லேண்டாகவோ இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருக்கணும் ஒரு அசஸி. மூணாவது கண்டிஷன் அசஸி தன்னோட சொந்த பிஸ்னஸ்க்காகவோ ப்ரொஃபஷனுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இஸ் அசஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆனுவல் வேல்யூ. ஸோ பொதுவாகவே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் எப்படி அசஸ் பண்ணுவாங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆனுவல் வேல்யூ. ஆனுவல் வேல்யூ இஸ் நத்திங் பட் இஸ் த சம் ஃபார் விச் த ப்ராப்பர்ட்டி might reasonably be expected to let out from year to year. ஸோ இந்த ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் மாறுபட்டு வரும். ஸோ ஒரே இந்த வருஷம் இருக்கக்கூடிய ரெண்ட்டு தான் அடுத்த வருஷமும் கூட நீங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது பேஸ்ட் ஆன் டிமாண்டு, தென் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடடு, இதை பொறுத்து மாறுபடும். ஸோ இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ பேசிஸ் ஆன் த ஆனுவல் வேல்யூ. ஸோ இந்த ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ.
ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஃபேர் ரெண்டல் வேல்யூன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிமிலர் ஹவுஸஸ் சொல்லுவோம் இல்லையா, இன்னொரு எப்படி வாடகை விட்றாங்க, இன்னொரு வீட்டு வாடகை அதே வாடகை வந்து கலெக்ட் பண்ணதா ஃபேர் ரெண்டல் வேல்யூ சிமிலராக இருக்கும். ஸோ ஒரு ஏரியா அந்த ரெண்டல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் த டிமாண்டு, ஃபெசிலிட்டிஸு, குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த வாடகை வந்து கலெக்ட் பண்ணும். இங்கே கொடுத்துருக்கேன் பிளேஸ், டிமாண்ட், ஃபெசிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் இஸ் த ரெண்டல் fetched by similar property in that locality. அடுத்தது முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஸோ இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூன்றது என்ன அப்படின்னா it is lettable value determined by the local or municipal authority for the purpose of collecting municipal tax. நார்மலாக இந்த முனிசிபல் டேக்ஸே வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் lettable வேல்யூ. நீங்கள் வீட்டு வரி கட்டுறீங்க இல்லையா, அந்த வீட்டு வரி ரெசிப்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த லெட்டபிள் வேல்யூ எவ்வளோன்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இந்த முனிசிபல் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, லோக்கல் ஆர் முனிசிபல் அத்தாரிட்டி வந்து இந்த ஏரியாவில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெட் அவுட் பண்ணக்கூடிய வீடுகளுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இவ்வளோ வந்து வாடகை வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டுரும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த முனிசிபல் டேக்ஸை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு இந்த ரெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. ஒரு இஃப் அப்ளிகபிள். இப்போ எல்லா இடத்துக்கும் வந்து அப்ளிகபிள்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் மூலயமாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஆர்வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் த்ரூ அவுட் த இயர். ஸோ இதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் இஆர்வின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கம்பேர் பண்ணி எது வந்து ஹையராக இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துப்பாங்க. அந்த வேல்யூ கூட எஸ்ஆர்வி ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ அது கம்பேர் பண்ணி எது வந்து லெஸ்ஸராக இருக்கோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ எஃப்ஆர்வி எம்ஆர்விக்குள்ள ஹையர் வேல்யூ, அந்த ஹையர் வேல்யூ கூட எஸ்ஆர்வியை கம்பேர் பண்ணி எது கம்மியாக இருக்கோ அது வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ எவ்வளோ வாடகை வந்து ஆக்சுவலாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அதில் வந்து எது ஹையரோ அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, சரி. அடுத்தது இதோட ஃபார்மெட் மூலிமா இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார்மெட் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ அந்த கிராஸ் அது நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை த ஓனர். முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த டேக்ஸை வந்து லெஸ் பண்ணிடணும். ஸோ அதில் வரக்கூடிய வேல்யூ தான் என்ன சொல்கிறோம், அதை லெஸ் பண்ண வரக்கூடிய வேல்யூ தான் நெட் ஆனுவல் வேல்யூ, அதாவது என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து ஜிஏவின்னு சொல்லுவோம், நெட் ஆனுவல் வேல்யூ வந்து என்ஏவின்னு சொல்லுவோம். இதில் ஒரு சில டிடக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் என்ஏவி. ஸோ 30% வந்து ஆனுவல் வேல்யூ நெட் ஆனுவல் வேல்யூவில் 30% வந்து லெஸ் பண்ணிடணும். தென் அடுத்தது என்ன அப்படின்னா ஏதாவது நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது வட்டி கட்டுறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ஏதாவது நீங்கள் வந்து வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ வந்து லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு வட்டி கட்டுறீங்க இல்லையா, அதுவும் என்ன பண்ணிடுறாங்க, டிடக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டிடக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% என்ஏவிலையும், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறீங்க ஆனுவல் தட் இஸ் நெட் ஆனுவல் வேல்யூவில் லெஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிமைனிங் வேல்யூ தான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படின்றத கேல்குலேட் பண்ணுறோம். இதுதான் ஃபார்மெட், எப்படி நம்ம வந்து ஜிஏவிலேருந்து நெட் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது.
ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் மூலிமா வந்து எப்படி நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்டர் ராம் owns a property in Chennai which let out on a monthly rent of rupees 10,000. The other particulars about the properties are as follows: MRV 70,000, FRV 90,000, SRV 60,000, municipal tax வந்து 10% of MRV. Interest on loan borrowed for purchase of property is rupees 25,000. So determine the income from house property. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். எம்ஆர்வி, எஃப்ஆர்வி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ, முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, லோன் வாங்கியிருக்காரு அவருக்கு, அதுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட், ப்ராப்பர்ட்டி மேலே லோன் வாங்கியிருக்காரு அதுக்கு வந்து அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு அப்படின்றத மொத்தத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் taxable income from house property calculate பண்ண போகிறோம். ஸோ computation of income from house property. ஃபஸ்ட்டு எம்ஆர்வி, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. எஃப்ஆர்வி தட் இஸ் ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அதில் எது ஹையரோ அந்த வேல்யூவை எடுத்துங்க ஃபஸ்ட்டு. ஸோ எம்ஆர்வி வந்து 70,000, எஃப்ஆர்வி வந்து 90,000. ஸோ இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தோம்னா 90,000 இஸ் த ஹையர் வேல்யூ. ஸோ இந்த ஹையர் வேல்யூவில் எஸ்ஆர்வி தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ இதை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ 90,000 60,000 கம்பேர் பண்ணும்போது எது லெஸ்ஸராக இருக்கோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும், இஆர்வியாக கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ whichever is lesser is to be considered as expected rental value. எது கூட ஹையர் வேல்யூலையும் எஸ்ஆர்வியும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு வந்து லெஸ்ஸராக இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இஆர்வியை எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அப்போ இஆர்வி எவ்வளோ, 90,000 60,000 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறது 60,000 தான் இஆர்வி. ஸோ இது கூட என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 10,000 வாங்குறாரு, அப்போ வருஷத்துக்கு வந்து 1,20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது ஹையரோ அதுதான் உங்களோட க்ராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது 60,000லையும் 1 lakh கம்பேர் பண்ணிங்கன்னா 1,20,000 தான் உங்களோட ஹையர் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து க்ராஸ் ஆனுவல் வேல்யூயை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அது கூட என்ன பண்ண, முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ 10% ஆஃப் எம்ஆர்வி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த க்ராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதை என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து 10% ஆன் எம்ஆர்வியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்வி வந்து 70,000. ஸோ 70,000 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 7,000. ஸோ அந்த லெஸ் பண்ணிங்கன்னா அந்த டேக்ஸை 1,13,000 வரும். அதுதான் உங்களோட நெட் ஆனுவல் வேல்யூ, அதாவது என்ஏவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ஏவியில் ஒரு சில டிடக்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 30%, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவர் பே பண்ணுறாரு, அவருக்கு ப்ராப்பர்ட்டி மேலே லோன் வாங்கியிருக்கார் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுத்தையும் லெஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 30% வந்து என்ஏவியில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்ஏவி வந்து 1,13,000 இல்லையா. ஸோ 1,13,000 இன்ட்டு 30% 33,900. ஸோ அவர் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வட்டி கட்டுறாரு இல்லையா, லோன் பே பண்ணுறாரு இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ டோட்டலாக 33,900 ப்ளஸ் 25,000 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,900. ஸோ 1 lakh சொல்கிறேன், முதல்ல வந்து எம்ஆர்வியும் எஃப்ஆர்வியும் என்ன பண்ணுறீங்க 58,900 பண்ணிங்கன்னா இது ரெண்டு இது வந்து ஹையர் அப்படின்றத பார்த்து. ஸோ இதுதான் வந்து நீங்கள் taxable income from house property. ஸோ அவர் வந்து ஹையர் வந்து 90. இந்த இன்கம்க்கு தான் என்ன பண்ண போகிறாரு, அந்த 90,000 எஸ்ஆர்வியும் என்ன பண்ணுறீங்க கம்பேர் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து 60,000. நீங்கள் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான taxable income எவ்வளோ அப்படின்றத கொஞ்சம் கால்குலேட். 90,000 வந்து ஹையர் வேல்யூ, 60,000 வந்து எம்ஆர்வியும் எஃப்ஆர்வியும் கம்பேர் பண்ணி 90,000 60,000 கம்பேர் பண்ணும்போது எது லெஸ்ஸர் வேல்யூ அதுதான் வந்து எஸ்ஆர்வியை கம்பேர் பண்ணி வேல்யூ எது லெஸ்ஸரோ அதுதான் இஆர்வியா வந்து 60,000 எடுத்துக்கிறீங்க. இறங்கிடுச்சு. இஆர்வியும் ஆக்சுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி
எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து 10,000 வாடகை வாங்குறாங்க. அந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் 12 × 10,000 முனிசிபல் டேக்ஸ் பெய்டு எவ்வளவோ அதை லெஸ் பண்ணி வரக்கூடியது நெட் ஆனுவல் வேல்யூ. அந்த நெட் ஆனுவல் வேல்யூ ஒரு சில டிடக்ஷன்ஸ்லாம் பண்ணி, தட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்லாம் லெஸ் பண்ணுறீங்க. அதுதான் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிமைனிங் வேல்யூ தான் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த வரக்கூடிய வேல்யூ இங்கே வந்து 54,100 ருபீஸ் வந்திருக்கு. இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து வரி செலுத்துவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்ட் 1 பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. Kindly subscribe, like and share.